வணக்கம் சவ்வாடிகாப். நான் உங்கள் தாய்லாந்து தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி, ஒரு அருவி, ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அருவி, சர்ரிகா வாட்டர் ஃபால்ஸு. சர்ரிகா வாட்டர் ஃபால்ஸு நக்கோன் நொயோக் ப்ரொவின்ஸில் இருக்குது. பேங்காக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி தான் இப்போ என்ட்ராகி உள்ளே போய்கிட்டுருக்கோம். நம்ம ஹாலிடே டயத்தில் போனதுனால பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பாருங்கள், மக்கள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே போய் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் கட்டணம் எவ்வளோதுன்னு பார்த்திங்கன்னா, தாய்க்காரங்களுக்கு 40 பாட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸுக்கு அடல்ட்டுக்கு 200 பாட்டும், சில்ட்ரன்ஸுக்கு 100 பாட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தாய்லாந்தில் இங்கேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம போய் அவங்கக்கிட்ட தாயில் பேசணும். தாயில் பேசணுன்னா தாயிலே அவர் கேள்வி கேட்டார். அதுக்கெல்லாம் பதில் சொன்னோம். சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்கள் ஒரு 100 பாட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அதாவது நாங்கள் 2 அடல்ட்டு 3 சில்ட்ரன்ஸு, சரி நீங்கள் 100 பாட்டு பே பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு சரின்னு உள்ளே வந்துட்டோம். உள்ளே இப்போ அந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் பார்க்குறதுக்காக மேலே நடந்து போயிட்டுருக்கேன். அந்த போகிற வழியில் தான் இந்த மக்களுடைய கூட்டம். அந்த கூட்ட நெரிசலில் அப்படியே தாண்டி அப்படியே மேலே போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நக்கோன் நொயோக், அதாவது நீங்கள் பேங்காக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 கிலோமீட்ரு தாண்டி இந்த சர்ரிகா வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும்னா ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 ஹவர் மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்துடலாம். நீங்கள் பேங்காக்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் அந்த சர்ரிகா வாட்டர் ஃபால்ஸுக்கு வரத்துக்கு நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா, இருபுறமும் பார்த்திங்கன்னா ரிவர் இருக்கும். அந்த ரிவரில் அப்படியே அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இப்படி அழகாக காரை ஓட்டிக்கிட்டு நீங்கள் இங்கே வரலாம். சேர்றவங்களுக்கு டயர்டே தெரியாது. இன்னொன்று இதுக்கு பக்கத்தில் டேம் இருக்குது. நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் அங்கே கூட போய் பார்க்கலாம். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது. ஆனால் அந்த ஃபால்ஸில் நீங்கள் கிட்ட ரொம்ப போக முடியாது. ஸோ அதனால் எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. ஃபால்ஸோட அழகை பாருங்கள். தாய்லாந்தில் இயற்கை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் பஞ்சமே கிடையாது. எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டோட அந்த நாட்டோட ராஜா அவங்க அதை காவந்து பண்ணுறதும், அந்த மக்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும், அது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த ஒரு டேம் பற்றி. அது முன்னாள் ராஜா கிங் நயன் அவர்களால் கட்டி அந்த நக்கோன் நொயோக் அந்த ஊர் மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டி கொடுக்கப்பட்ட அந்த டேமே ஒரு அழகான டேமு. அந்த டேமை பற்றி நம்ம போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட இந்த டேமை பற்றி விரிவான விளக்கம் இருக்குது. எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன்னா, இந்த அருவியில் கொட்டுற அவ்வளோது தண்ணீரும் அந்த டேமில் தான் சேமிக்கப்படுது. அந்த தண்ணி சேமிக்கப்பட்டு அங்கே உள்ள மக்களுக்கு குடிநீராகவும் இருக்கட்டும், விவசாயத்துக்காக இருக்கட்டும், அவ்வளோக்கும் இந்த டேம்லேருந்து போகிற தண்ணியை தான் சேமித்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த மாடிப்படியில் அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். மாடிப்படியில் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் அப்படியே ஏறப்பா சாமி ஏறப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே மீச்சு தள்ளிட்டு அப்படியே சரி நம்ம கடைசி அந்த அருவியை போய் பார்த்துணுங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு அப்படியே மேலே ஏறி போய்கிட்டுருக்கோம்.
அது பாருங்க, நம்ம போனது மழை காலம் இருந்தனால எங்கே பார்த்தாலும் ஒரு ஈரமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போனோம். நம்ம அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள், நீர் அந்த தண்ணி கொட்டுறது தெரியுது பாருங்கள். ஆனால் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு திரும்பி மேலேருந்து கீழே பார்த்தா அவ்வளோது டெப்த்தாக இருந்துச்சு. ஆஹா, எப்போரா நம்ம இறங்க போகிறோன்ட்டு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே தலை சுற்றிருச்சு. சரி, எப்படி நம்ம இங்கே இருக்க முடியாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டேன். பாருங்கள், இங்கேயும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு இங்கேயும் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. இந்த நீர்வீழ்ச்சி பாருங்கள். இதுதான் நீங்கள் சரிகா ஃபால்ஸ். ரொம்ப அழகான சரிகா ஃபால்ஸ். வாவ், அமேசிங் தாய்லாந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.